என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் டேக்ஸில் என்ன டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேக்ஸுக்கான மீனிங் பார்ப்போம். த மீனிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் that a person or organization pay directly to the entity that imposed it. ஸோ ஒரு பர்சனோ ஒரு ஆர்கனைசேஷனோ டைரெக்டாக பே பண்ணக்கூடிய, அதாவது அவங்களோட இன்கம்காக டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணால் அது வந்து டைரக்ட் டேக்ஸ்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட், என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், personal property tax and taxes on assets, all of which are paid by an individual taxpayer directly to the government. So individual taxpayer இந்த மேலே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் மூலிமா எந்த சோர்ஸில் இன்கம் அவங்களுக்கு கிடைச்சாலும் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடியது டைரக்ட் டேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா income tax, corporation tax, property tax, inheritance tax and gift tax are examples of direct tax ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 பாயிண்டில் ஓரளவு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸில் நம்மளுக்கு டைரக்ட் டேக்ஸ் இருக்குது அண்ட் இன்டைரக்டாக பே பண்ணக்கூடிய டேக்ஸஸ் இருக்குது. நம்ம மேலே பார்த்தது வந்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் நம்ம பே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி வேணாலும் டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை என்ன சோர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அந்த சோர்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக நான் டேக்ஸ் தான் பே பண்ணுறேன்னு அவங்களோட கான்சியஸோட பே பண்ணக்கூடியது தான் இன்கம் டேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் டேக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ டைரக்ட் டேக்ஸுக்கு மீனிங் பார்ப்போம். டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் டைரக்ட்லி பெய்ட் தோஸ் ஆன் ஹூம் இட் இஸ் இம்போஸ்ட். ஸோ ஒரு பர்சன் டைரெக்டாக பே பண்ணக்கூடிய டேக்ஸ்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் டேக்ஸ் பேயர் டைரக்ட்லி பே இன்கம் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், டேக்ஸ் ஆன் அசட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தா சேம் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த ரிசோர்ஸஸ் மூலிமா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சாலும் அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க டைரெக்டாக அப்படின்னா, ஸோ அது டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன்க்ளூட், என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸ், எக்ஸஸ் டேக்ஸ், வேல்யூ டேக்ஸ் அண்ட் டெரிஃப்ஸ். ஸோ இந்த சேல்ஸ், வேல்யூ ஆடட் அண்ட் டெரிஃப் டேக்ஸஸ் தான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி, excess duties, value added tax VAT, sales tax are some of the prominent indirect taxes applicable in India. ஸோ இந்தந்த taxes மட்டும்தான் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல தேவைப்படும். அது ஃபாரின்ட்டு இல்லை, கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலும் ட்ரோலுக்காக நம்மளுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது நம்ம காமனாக எந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நம்ம கன்சியூம் பண்ணாலும் சர்வீஸ் பண்ணாலும் அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் டியூட்டி அண்ட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸ், ஏர்னிங்ஸ். இந்த அமௌண்ட்ஸும் ஏர்னிங்ஸும் என்னென்ன கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம் அப்கமிங் ஸ்லைட்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் இம்போஸ்ட் ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு பே பிரின்சிபல், which say that those individuals or entities have access to more resource and earning a high income need to pay higher taxes. The direct rules are formed such that tax turn out to be method to distribute money in the country. ஸோ எந்த ஒரு டேக்ஸாக இருந்தாலும் நம்ம பே பண்ணும்போது த்ரூ மணியாக தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அந்த மணி எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸ்லேருந்து. அந்த ஏர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே சம் பர்சன்டேஜ் ஒவ்வொரு ரூல் புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்ட் டேக்ஸஸ் பே பண்ணிக்கிறோம்.